அப்படியே தாரா பீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக அம்பாள் அழகாக கையில் வச்சுட்டு இருப்பா. அதை காலையில் நிர்மால்ய தரிசனத்தில் தான் தரிசனம் பண்ண முடியும். மற்ற சமயத்துலலாம் கவர் பண்ணியிருக்கோம், முகம் மட்டும்தான் தெரியும், உக்ரமாக அவங்க நாக்க நீட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாராவுடைய உபாசனைங்கிறது ரொம்ப கடினமான உபாசனை தான், மற்ற தெய்வத்தம்மாடி உபாசனை கிடையாது. ஏன்னா இவளை வழிபடணும்னா அவளுக்கு வந்து வாமாச்சாரத்தினால மட்டும்தான் இவளை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம புஸ்தகத்தில் இல்லை, அவளே தாரா தேவியே சொல்கிறான். காளிக்கும் தாராக்கும் ரொம்ப சதுருஷம் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்பா, ரூபத்துலேருந்து எல்லாமே. இவளும் ஸ்மசானத்தில் இருப்பா, இவளும் வந்து ஒரு ஷவத் மேலே நின்றுருப்பா. இவளுக்கும் வந்து அந்த அவளுக்கு கட்கம் இருக்கும், இவளுக்கு கையில் கத்திரிக்கோள் இருக்கும். அதுவும் அதே தான், அந்த நம்ம சொன்னது மாதிரி அவள் வந்து இந்த சம்சாரத்தை வெட்டுறவ, இவ கட் பண்ணுறவ. இந்த கருங்குவளை புஷ்பம் வச்சுருப்பா. மண்டபத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம ஹர்ஷிதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம். அந்த லலிதோபாக்கியானத்தோடைய ஒரு கதையுமே ஒரு வரியாக அழகாக சொல்லிட்டு போகும் லலிதா சஹஸ்ரநாமம். அதில் போய் சண்டை போட்டு அந்த பண்டபுத்திரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தால் அவளுக்கு பாதுகாப்பாக இவளுடைய ரதத்துக்கு பக்கத்தில் இங்கே கிரிச்சக்கர ரதம், இந்த பக்கம் இவ மாதங்கியோட ரதம், 2 ரதமும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக 2 ரதம் போகிறதான். அது அப்படியே நீங்கள் படிக்கும்போது அந்த ஃப்ளோ அழகாக போகும் அந்த ஸ்டோரி. அப்படி போகும்போது அம்பாள் பாலாதிரிபுர சுந்தரி சம்ஹாரம் பண்ணுறாங்க. சம்ஹாரம் பண்ணோடனே வாராகிக்கு இருப்பு கொள்ளலையாம், இறங்கி ஓடி வந்து கட்டிக்கிறா. இது அப்படியே இருக்கு. ராஜ்யம் தேயம் சிரோதேயம் நதேயம் ஷோடசாட்சரி. ராஜ்யத்தை கேட்டால் எழுதி கொடுத்துரு, தலையை கேட்டான்னா வெட்டி கொடுத்துரு, ஆனால் ஷோடசியை கொடுக்காத அப்படின்னா. கொடுக்காதன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு அவன் அதிகாரியான்னு பார்த்து கொடு, அப்படி இருக்கிறவனுக்கு கொடு. ஏன்னா அந்த அளவுக்கு யோக்கியத்தை இருந்தால் தான் லலிதையை உபாசனை பண்ண முடியும். லலிதையை யார் உபாசனை பண்ணலான்னா பரமேஸ்வரனை தவிர வேறு யாரும் லலிதையை உபாசனை பண்ண முடியாது. சாமானியர்களால் உபாசனை பண்ணவே முடியாது. பூதசுத்தினால் வந்து ஒவ்வொரு தடவை ஏன் வந்து கடைசி ஜென்மா தான் வந்து இந்த ஜென்மா, யார் ஒருவன் லலிதோபாசகனோ அவனுக்கு இது கடைசி ஜென்மான்னு சொல்லிடும். யார் லலிதையை பூஜை பண்ணலாம் அப்படின்னா எவனுக்கு இந்த ஜென்மா கடைசியோ அல்லது எவன் ஒருவன் பரமேஸ்வரனோ அவனுக்கு மட்டும்தான் லலிதைக்கு உபாசனை பண்ணுறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்கிறான். நமசிவாய. உயர் திரு கணேஷ் காப்பையர் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 செஷன் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்தோம்னா காமாக்கியா தேவியை பற்றியும், அடுத்ததாகவே காளியை பற்றியும். அதாவது இந்த காளியோடது பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரியான ஒரு எபிசோட், நவராத்திரி சீரியஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நான் தசமகா வித்தியிலே இருக்கக்கூடிய 10 விதமான தேவிகளையுமே வந்து சொல்லலாம் அப்படின்னு. காளி, திரிபுர சுந்தரியை பற்றியெல்லாம் சொல்வதற்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எபிசோட் பத்தாது. இருந்தாலுமே எவ்வளவு குறைந்த ஒரு நேரத்தில் மிகுதியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமும் அவர்களை பற்றிய ஒரு தகவல்களாகட்டும், அவர்களை பற்றிய பெருமைகளாகட்டும், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு, இதுவரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு முயற்சியில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் தாராதேவி, அதாவது காளிக்கு அடுத்தபடியாக தசமா வித்தியிலே காளி முதலாவதாக வருவாங்க, 2வது தாராதேவி, 3வது திரிபுர சுந்தரி, 4வது புவனேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி அடுத்த இருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் பற்றி இந்த நாளிலே ஒரு டீட்டெயிலாக நம்ம வந்து என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு மிகுந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயமாகவும் ஆன்மீக விஷயம், இந்த நவராத்திரி டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்பது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனதிற்கும் சரி நம்மளுடைய ஒரு ஆன்மீக ஞானத்திற்குமே தீனி போடுவதாக இருக்கும். நமசிவாய. தாராதேவியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தபோது பார்த்தோம்னா அந்த சீனாச்சாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இதில் வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பார்த்தோம்னா பௌத்த தந்திரம் அப்படின்னா வசிஷ்டர் வந்து பௌத்தர் போய் பார்த்தார் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்றது. ஸோ அப்படி பார்க்கறச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசிஷ்டருக்கும் புத்தர், அதாவது கௌதம புத்தர் அப்படின்னு இருக்கார் இல்லையா. இப்போ கௌதம புத்தர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ கன்ஃபியூஷனே உங்களுக்கு தசாவதாரத்தில் புத்தான்னு சொல்லி இங்கே சொல்லிடுறான். அந்த புத்தர் வந்து இந்த கௌதம புத்தர் நினைச்சிட்டு நிறைய பேர் இப்போ ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. அந்த புத்தருக்கும் இதுக்கும் அதாவது பலராமருக்கு வந்து புத்தர்னு சொல்லிடுறான். அது கிடையாது, அந்த புத்தர் கிடையாது. பட் ஆனால் இவ அந்த மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு போயிட்டு இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு நினைப்புல தான் இருக்கு. அது தவறு. அவர் வந்து பார்த்த வசிஷ்டருக்கும் இந்த கௌதம புத்தருக்குமே கிட்டத்தட்ட 1500 வருஷம் டிஃபரன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து சுகத புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாட்சாத் நாராயண ரூபமாக, சிவரூபமாக, அதாவது கடவுள் ரூபமாக இருக்கக்கூடியவர் சுகத புத்தர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் உங்களுக்கு வந்து இல்லை ருத்ரயாமல தந்திரத்தில், தாரா தந்திரத்தில் எல்லாமே சொல்றது. தாராதேவியோடைய விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா தாராதேவியோடைய ஒரு சிம்பாலிக் ஐகானிக் ரெப்ரசன்டேஷனே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு குழந்தைய வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருப்பான்.
நீங்கள் அதிலிருந்து அது குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமாகவும், தாராதேவியை வந்து அவ்வளோ சீக்கிரமாக சித்தி பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா தாராதேவியோட மந்திரமே உங்களுக்கு பார்த்தோம்னா கேர்ஸ் இருக்கிற மந்திரம் அப்படின்ற மாதிரி. ஈவன் தோ இப்போ கேர்சஸ் நீங்கிடுத்து அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலுமே ரொம்ப அவ்வளோ எளிதாக பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருக்காது. அப்படின்னு நம்ம வாராகிய மாதிரி நைட் நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் இருக்குது. இந்த பஞ்சமாகரம் அந்த மெத்தடில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இருக்கு இல்லையா? இப்போ பஞ்சமாகரம் அப்படின்னா அதுலேயும் கூட எனக்கு வந்து ஒரு சில இது இருக்குது, டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஞ்சமாகரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாது மாம்சம் மத்சியம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா முதிரை அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துகிட்டு பார்க்குறச்ச இதை தப்பா எடுத்துட்டால வர வர அதை மாற்றி எடுத்துக்கிறது அப்படின்றது ஏதாவது ஒரு தவறாக வந்து விட்டதா, இல்லை அது கரெக்டாக தான் எடுத்துருக்கு, இப்படி தான் இந்த மெத்தடா அப்படின்றதுலையும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ தசமகாவித்யில தாராங்கிறது 2வது மகாவித்யாக இருக்குது. இந்த மகாவித்யா பற்றி நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தோம். அந்த மகாவித்யைகள்னா என்ன அப்படின்னும் பொழுது மகாவித்யைகளுடைய ஆவிர்பாவங்களை பற்றி முதல்ல சொல்கிறோம். மகாவித்யைகள் எப்படி ஆவிர்பாவம் மாறா அப்படிங்கும்போது தக்ஷ பிரஜாபதியோடைய யாகத்துக்கு சத்தியானவள் நான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் தடுக்கிறார். தடுக்கும் பொழுது இல்லை நான் போவேன் அப்படின்னு இவர் ஹட்டம் பண்ணுறா அம்பாள். அப்போது நான் இருக்கிற அந்த சக்தியும் சிவனும் சக்தியுமா அந்த ஒரு சண்டைகள்லாம் வருது. இந்த சண்டையெல்லாம் வரும்பொழுது என்னோடய பராக்கிரமத்தை பாரு, நான் யாருன்னு சாமான்யமாக நினைக்காதே அப்படின்ட்டு 10 விதமான ரூபங்களையும் காமிக்கிறா அம்பாள். காளியிலேருந்து கமலாத்மிகா வரைக்கும் இருக்கிற ரூபங்களை காமிக்கும் பொழுது ஆச்சரியப்படுறார். ஒரு செகண்ட் அவர் அப்படியே ஒரு கண்ணை மூடிண்டு அந்த ஒரு பிரமைக்கு போகிறார் அப்படின்னு மகாவித்யினுடைய பராக்கிரமங்களை அந்த இடத்துல தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறா அப்படின்னா அந்த பரமேஸ்வரனை வந்து ஒரு ஜீவனா அங்கே சொல்கிறார். ஜீவனா சொல்லி அவர் எந்த பக்கம் போனாலும் 10 இடத்துலையும் அந்த தசமகாவித்யைகள் வந்து கதவு மாதிரி அவரை லாக் பண்ணுறது. அப்படிங்கும் பொழுது ஒரு ஜீவன் எப்படி இந்த இந்திரியங்களில் 10 இந்திரியங்களுக்குள்ளே கட்டுப்படுறான் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக இந்த 10 வித்தியைகளுமே வந்து கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தக்கூடிய வித்தியைகள்ங்கிற மாதிரி சில இடத்துல சொல்கிறான். அது கொடுத்து அது அப்புறம் அதுலேருந்து மீள வைக்கிறது மனுஷர்களை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதனால அந்த மாதிரி ஒரு அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இவாளை இவாளை வந்து சித்தி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதோ ஒரு இல்லை இவன் வந்து பார்த்தோம்னா ஒரு உபாசனை அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணுறச்சே கூட கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, இது ஆரம்பித்தோன்னா ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறவாலாம் ஒரு சில பேர்லாம் இருக்கா மாதிரி. அப்புறம் மேற்கொண்டு இன்னொரு சரித்திரம் எப்படி சொல்கிறதுனா அம்பாள் வந்து அப்போ அந்த இடத்துல உக்ரமாக மாறி காளியாகவே மாறிடுறான். காளியாகவே மாறி என்ன பண்ணுறா, நேராக போய் கவலைப்படாத, நான் வந்து தக்ஷயாகத்தை அழிக்கிறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு நேராக காளியாக போய் அங்கே போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு ஒரு தசமகாவித்யினுடைய உற்பத்தி அங்கே அப்படி சொல்கிறேன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்ஷயாகத்துக்கு போயிட்டு தானே உங்களுக்கு தன்னையே இது பண்ணிக்கிறாள். அது சத்தியா வந்து சரீரத்தை சரீரத்தை விட்டுடுறோம். அவள் தான் வந்து பார்த்தோம்னா ஒன்று இப்போ இந்த யோனி பீடத்தை பற்றி கூட பேசணும். இப்போ காமாக்கியால யோனி விழுந்த இடம் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு கதைகள் வந்து வருது. இதில் வந்து சிலது வந்து பிராமணிக்கமாக புராணத்தில் சொல்ல கதைகள் இருக்குது, சிலது தந்திரசாஸ்திரத்தில் சொன்ன கதைகள் இருக்குது, சில கதைகள் எல்லாம் ஃபோக்லோர் தான், கர்ண பரம்பரை கதையாக தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அது மாதிரி விதவிதமாக மகாவித்யைகளை பற்றி அவளுக்கு ஏற்பட்ட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகள்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பிராதான்யமாக இப்போ காளி ஆகிடுத்து, அடுத்தது தாரா அப்படின்னு சொல்லும் பொழுது தாரா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தாரகத்வாத்து சதா தாரா அப்படின்னு சொல்கிறோம். தாரகம் அப்படின்னா தாண்டுவித்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சரீரத்தை நம்ம மனுஷனை இந்த சம்சார சாகரத்துலேருந்து தூக்கி அந்த பக்கம் நம்மளை காப்பாற்றுறதுனால அவளுக்கு தாரா அப்படின்னு பேர். பொதுவாகவே தாரா மந்திரத்துக்கு ரஷ்மி மாலாவில் பார்த்தேன்னா ரஷ்மி மாலான்னு ஒரு மந்திரம், அதில் பார்க்கும் பொழுது அவளுக்கு ஜலாபசமணி அப்படின்னு சொல்லுவாள். அது அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு விபத்துலேருந்து அவள் காப்பாற்றக்கூடியவள் தாரா அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறான். அதே நேரத்தில் அவ சில ஐகானிக் கிராஃபியில் வந்து தாரா வந்து ஓடத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் சில ரூபங்கள் அவளுக்கு இருக்குது. அகால மரணம், அதாவது ஆக்சிடென்டல் டெத்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும். ஆமாம், அதனால தான் ஆபத்தாரிணின்னே பேர், விபத்தாரிணி ஆபத்தாரிணி அப்படின்னு காளிக்கும் பேர் உண்டு. காளிக்கும் தாராக்கும் ரொம்ப சதுருஷம் இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பா ரூபத்துலேருந்து எல்லாமே. இவளும் ஸ்மசானத்தில் இருப்பா, இவளும் வந்து ஒரு ஷவத்து மேலே நின்றுருப்பா. இவளுக்கும் வந்து அந்த அவளுக்கு கட்கம் இருக்கும், இவளுக்கு கையில் கத்திரிக்கோள் இருக்கும். அதுவும் அதே தான், அந்த நம்ம சொன்னது மாதிரி அவள் வந்து இந்த சம்சாரத்தை வெட்டுறவ, இவ கட் பண்ணுறவ, இந்த கருங்குவளை புஷ்பம் வச்சுருப்பா. இவளோட ஐகானோகிராஃபி இந்த மாதிரி இருக்கும்.
அப்போது ஒரு காலத்தில் இந்த சமுத்திர மதனம் நடக்கிறது. இந்திரனுக்கு வந்து தன்னுடைய துர்வாசருடைய சாபத்தினால எல்லா ஸ்ரீயங்களும் போனதுக்கப்புறம் தனக்கு திருப்பி ஸ்ரீயம் வேணும், பவர் வேணுங்கிறது மாதிரி அந்த அமிர்தம் வேணும்னு ஆசைப்படும்போது சமுத்திர மதனம் பண்ணுறா. சமுத்திர மதனம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஹாலஹால விஷயம் முதல்ல வருது. பரமேஸ்வரன் கிட்ட தான் எல்லாரும் போய் அடைக்கலம் பண்ணுறா. பரமேஸ்வரன் அந்த ஹாலாஹல விஷயத்தை சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே அந்த சாப்பிட்டத்தோடைய வீரியம் அப்படி கொஞ்சம் அசந்து போகிறார். அசந்து போகும்போது எல்லாரும் பயப்படுறா. இப்போ சொல்லும்பொழுது அந்த பயந்த ஒரு க்ஷணத்தில் வந்து தூமாவதி உற்பத்தி ஆனா அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்கிறான். அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்போது அந்த பயத்துலேருந்து தூமாவதி வந்தான்னு சொல்கிறான். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து தாரையும் உற்பத்தி ஆகிறான். தாரா உற்பத்தி அப்படி தான் சொல்லணும். காலராத்திரின்னு ஒரு காலம் சொல்கிறோம். மகாராத்திரி, கோரராத்திரி, வீரராத்திரி இப்படின்னு பல ராத்திரிகள் இருக்குது. நமக்கு நவராத்திரி தெரியும். இது மாதிரி நிறைய ராத்திரிகள் இருக்குது. அதில் மோகராத்திரிங்கிறது இப்போ கிருஷ்ணா ஜன்மாஷ்டமி அன்றைக்கி ராத்திரி வந்து மோகராத்திரின்னு பேர். அதே மாதிரி அந்த நரக சதுர்தசி இருக்கக்கூடிய நாள் தீபாவளி அன்னைக்கு ராத்திரி வந்து காலராத்திரின்னு பேர். அந்த காலராத்திரி தான் வந்து தாராயோடைய ஆவிர்பாவம். அன்றைக்கி தான் தாரை பிறக்கிறதுங்கிறது இல்லை, ஆவிர்பாவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாரையானவள் என்ன பண்ணுறான்னா, அந்த சுவாமியை வந்து தன்னோட மடியில் போட்டுண்டு குழந்தையாக மாற்றிட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறாள். ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கும் பொழுது அவளுடைய அந்த அமிர்தமானது அவருக்கு போட்டு அவர் பரமேஸ்வரனானவர், அதாவது நம்ம வந்து எளிதாக சொல்லணும்னா பால் கொடுக்கறா சொல்லலாம். பால் கொடுக்கும் சுவாமிக்கு வந்து அந்த விஷத்தை கண்டத்துல போனதுனால பாலை கொடுத்து அதை வந்து விஷத்தை முறிக்கிறாள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். எல்லாருக்கும் புரியணும் இல்லையா சிலதெல்லாம். அந்த மாதிரி கொடுக்குறா. அந்த ஒரு ஸ்வரூபத்தை தான் அப்படியே தாராபீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக அம்பாள் அழகாக கையில் வச்சுட்டு இருப்பா. அதை காலையில் நிர்மால்ய தரிசனத்தில் தான் தரிசனம் பண்ண முடியும். மற்ற சமயத்துலலாம் கவர் பண்ணியிருக்கோம், முகம் மட்டும்தான் தெரியும். உக்ரமாக அந்த நாக்கை நீட்டின்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாராவுடைய உபாசனைங்கிறது ரொம்ப கடினமான உபாசனை தான். மற்ற தெய்வத்தை மாதிரி உபாசனை கிடையாது. ஏன்னா இவளை வழிபடணும்னா அவளுக்கு வந்து வாமாச்சாரத்தினால மட்டும்தான் இவளை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம புஸ்தகத்தில் இல்லை, அவளே தாரா தேவியே சொல்கிறான். இதுக்கு ஒரு பிரசித்தியான ஒரு சரித்திரம் இருக்குது. வசிஷ்டர் வந்து சப்த ரிஷிகளில் ரொம்ப பிரசித்தியான ரிஷி. அந்த வசிஷ்டர் வந்து தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அம்பாளை நோக்கி தபஸ் பண்ணும்பொழுது பலாயிரம் வருஷம் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி சித்தி ஆகலை அம்பாள். அப்போது நேராக பிரம்மலோகம் போய் பிரம்மா கிட்ட கேட்குறார், எனக்கு இந்த மாதிரி சித்தியாக மாட்டேங்கிறது அப்படின்னு ஒன்று. காமாக்கியாவில் போயிட்டு தாராதேவியை தபஸ் பண்ண சொல்கிறார். அங்கே காமாக்கியாவில் வந்து 1000 வருஷம் எப்படி இருந்தாலும் நமக்கு சுற்றி சுற்றி காமாக்கியாங்கிறது வந்துடுறது. அந்த காமாக்கியாவில் 1000 வருஷம் வசிஷ்டர் தபஸ் பண்ணார். அப்படியும் வந்து அம்பாள் வந்து தரிசனம் கொடுக்கலன்னு அவருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துடுது. நான் இவ்வளோ உக்ரமாக தபஸ் பண்ணுறேன், எனக்கு நீ கொடுக்கலையா அப்படின்னு இந்த மந்திரமே இனிமேல் பிரயோஜனம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு அந்த ஆமாம் அந்த தார மந்திரம், தாரையோட மந்திரத்துக்கு சாபத்தை கொடுக்குறார். அப்புறம் திரும்பவும் அங்கே வந்து பிரம்மலோகம் போய் இந்த மாதிரி பண்ணோன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி எனக்கு அம்பாள் தரிசனம் கொடுக்கலன்னொன்னே அப்போ அசரீரியாக வந்து அம்பாள் சொல்கிறான், நீ வந்து சீன தேசத்துக்கு போ, அங்கே வந்து மகாபௌத்தன்னு ஒருத்தன் இருப்பான். அந்த மகாபௌத்தன் கிட்ட நீ சீனாச்சாரத்தின் மூலியமாக கற்றுக்கோ. சீனாச்சாரத்தின் மூலியமாக எனக்கு வந்து நீ உபாசனை பண்ணினேன்னா தான் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன், எனக்கு அந்த ஆச்சாரம் தான் பிடிக்கும் அப்படின்ன உடனே இவர் அப்புறம் இங்கேருந்து சீன தேசத்துக்கு போகிறார். வசிஷ்டர் சீன தேசத்துக்கு போயிட்டு அங்கே மகாபௌத்தரை பார்க்குறார். அவர் வந்து அந்த சுகத புத்தர் சொல்கிறேன். ஆமாம், அவரை பார்த்தோன்னா அவர் வந்து ஸ்திரீகளோட உட்காந்துருக்கார். கையில் வந்து மது இதை வச்சுட்டுருக்கார், குடிகைகள்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்து மாம்சம் மத்ஸ்யம் எல்லாம் வச்சுட்டு மது எல்லாம் வச்சுட்டுருக்கார். அதை பார்த்தோன்னே இவருக்கு நம்ம இப்படி ஒரு ஆச்சாரமாக இருந்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு மகாபௌத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கணுமா இன்னும் ஒரு சின்ன சம்சயம் இருக்குது. அப்போது அந்த சமயத்தில் வந்து அம்பாள் திருப்பி அசரீரியாக சொல்கிறான், நீ இவர்கிட்ட தான் நீ வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே அப்புறம் அவர்கிட்ட போய் சீனாச்சாரம் கற்றுக்கிறார். சீனாச்சாரம் கற்றுண்டு இந்த பஞ்சமகாரத்தினால திரும்ப வந்து அவர் வந்து அம்பாள் உபாசனை பண்ணி சாட்சாத்காரம் அடைஞ்சார் அப்படின்னு அந்த சரித்திரம் சொல்கிறது. அப்போது அம்பாள் வந்த உடனே அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு கஷ்டம். நீ என்னதான் இருந்தாலும் நான் வந்து நீ தரிசனம் கொடுத்துட்ட, நான் வந்து ஒரு ரிஷியாக இருக்கேன், அதனால் அந்த ரிஷியாக இருக்கிறதுனால நான் கொடுத்த சாபங்கள் வந்து பலிச்சிரும், நான் உன்னுடைய மந்திரம் வந்து வியர்த்தமாக போகட்டோம்னு சாபம் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணட்டோம்னு கவலைப்படாத. அது வந்து மோகராத்திரியில் கிருஷ்ண ஜனனமாகும். அந்த கிருஷ்ண ஜனனமாகிற பர்யந்தம் இந்த சாபம் இருக்கட்டும், கிருஷ்ண ஜனனத்துக்கு அப்புறம் இந்த சாபமானது தானாகவே நிவர்த்தி ஆகிடும்
அப்படிங்கிறதுனால அந்த கதையை சொல்லி கிருஷ்ண ஜனனம் வரைக்கும் அந்த தாரா மந்திரத்துக்கு சாபம் இருந்தது. கிருஷ்ணன் பிறந்து நமக்கு இப்போ 5000 வருஷம் ஆயிடுத்ததுனால, அதாவது துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகத்தில் இந்த சாபம் இல்லை, சாபம் இல்லை. இந்த தாராதேவியினுடைய மந்திரத்துக்கு எல்லாரும் அதிகாரி உண்டு. ஸோ இப்படி தாரையினுடைய கதைகள் இப்படிலாம் இருக்குது. இப்போ இதில் ஜியாகிரபிக் லொக்கேஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது, இப்போ இந்த ருத்ரயாமல தந்திரம் இந்த இதிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்குறச்சு உங்களுக்கு அந்த சீனான்றது வந்து பார்த்தோம்னா சீனா தேசமாக இருந்தானே, நான் பாரத வருஷ பரதக்கண்டே நமக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இல்லையா இருந்தது. அப்போ வந்து அந்த சீன தேசம் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இதுலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மகா சீனா, சீனா, பரம சீனா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பரம சீனா தான் இப்போ இருக்கிற ஒரு இதாகவும் இதை தான் மென்ஷன் பண்ணுறான். அப்போ அந்த மகா சீனா இதெல்லாம் வந்து டிபெட் அண்ட் லடாக் ரீஜன்ஸ் வழியாக ஹிமாலயன் வழியாக போனார் வசிஷ்டர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறான். அப்போது ஏதாவது வேற ஏதாவது ஆத்தென்டிக் டெக்ஸ்ட் இருக்கு? அப்பவே வந்து சீனான்ற ஒரு தேசம் இருந்திருக்கு. 54 தேசங்களை பற்றி தான் நம்மளுக்கு சொல்கிறோம். கர்ம பூமின்னு சொல்லும்போது 54 தேசங்களில் சீன தேசத்தை பற்றி சொல்கிறது இல்லை. அதுதான் கேட்டேன். ஏன்னா அப்போ வந்து மெயினாக வந்து டிபெட் ரீஜன்ஸ் அண்ட் அந்த டைமில் அது என்ன கூப்பிட்டு இருந்தான்னு தெரியலை. இப்போ ஹிமாலயன் ரீஜன்ஸ் எல்லாமே அது நம்மளோட தானே இருந்தது இல்லையா எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா போச்சு. ஏன்னா இது என்ன ஆச்சுன்னா, நிறைய விஷயங்கள் மருவி வந்துட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தோம்னா இந்த புத்தரை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து தசாவதாரத்தில் ஒன்றா புத்தர்னு கொண்டு வந்துட்டார். அந்த சுகத புத்தர் அப்படின்ற ஒரு புத்தர் இருக்காருன்றதே இருந்தார் அப்படின்றதே யாருக்கும் தெரியலை அப்படின்ற மாதிரியான விஷயம். பொதுவாக புத்த அப்படிங்கிற பதத்துக்கு வந்து இந்த ஞானம், இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அப்படி ஒரு ஞானிங்கிற பதத்தை தான் அந்த இடத்துல சொல்றான். அது வந்து நமக்கு இங்க இவர் தான் தெரியும் அப்படின்றதுனால எல்லாரும் அதை புத்தான்னு சொல்லிட்டா. ஈவன் வந்து நிறைய ஐடல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த ஐடல்ஸ் எல்லாத்தையும் கூட பார்த்தா லாஃபிங் புத்தா, ஒவ்வொன்றுத்துக்குமே அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்றது நிறைய அந்த பழக்கம் இருக்கு. அது இங்கேயும் ஃபுல்லா வந்து மருவி ஆயிடுது. அப்போ அந்த சீன தேசத்துக்குரியவள் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இப்போ மெயினா தாரா அப்படின்னு பார்த்தோம்னா புத்திசம் சார்ந்தவள் அப்படின்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு வந்து நீல சரஸ்வதி அப்படின்னு ஒரு பேர் நமக்கு தாராதேவிக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கிரீன் தாரா, ஒயிட் தாரா, ப்ளூ தாரா, இந்த மாதிரி ஒவ்வொரு தாராதேவி வந்து குருவுக்கு உண்டானவள், ஜூபிட்டரோட கிரகங்களிலே ஜூபிட்டரோட ஒரு அம்சத்தை கொண்டவள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். நீல சரஸ்வதிங்கிறது வந்து வடக்க இந்த காஷ்மீரத்துக்கிட்ட இது ஒரு லேக், அந்த இடத்துலேருந்து உற்பத்தி ஆனதுனால அவளுக்கு நீல சரஸ்வதின்னு பேர் அப்படிங்கிறா. அது மாதிரி இந்த வஜ்ர தாரா, இந்த தாரா எல்லாமே வந்து உங்களுக்கு சீனாச்சாரத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ஹிஸ்டாரியன்ஸு அப்படி தான் சொல்கிறான். நமக்கு இந்த தந்திரங்களில் வந்து தாராவை வந்து ரொம்ப முக்கியமாக 2வது அதிபதியாக கொடுத்துருந்தாலும் அவர்கள் வந்து தாராவை வந்து தான் உரிமை கொண்டாடுறான். சீனர்கள் தான் அதிகமாக, சீனர்களும் போது திபெத்தியர்கள் அவள் தான் வந்து அவளுடைய மார்க்கத்தில் பிரபாவதி அப்படின்னு அந்த அம்பாளை சொல்கிறாவா. இப்போ கிரீன் தாரா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி விதவிதமான தாரைகள் அவள் வச்சுன்னு இருக்கா. ஸோ அதை வச்சுட்டு தான் அவள் எல்லாமே பூஜை முறைகள் எல்லாமே அவளுக்கு அந்த வஜ்ரயானம் அப்படின்னு ஒரு மார்க்கத்தினால பூஜை பண்ணுறான். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க பஞ்சமகாரம் அப்படிங்கும்போது, பஞ்சமகாரம்னு பொதுவாக மது, மத்ஸ்யம், மாம்சம், மைதுனம், முத்ரை அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து எல்லா தந்திரத்துலேயுமே இந்த பஞ்சமகாரத்தை இப்படி தான் சொல்லியிருக்கு. சில இடத்துல ஃபிலாசபிக்கலாக இல்லை யோகிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் சில பேர் கொடுக்குறா. சில புராணங்கள் தந்திரத்துலேயுமே யோகிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறது. இந்த மத்ஸ்யம்ங்கிறது எதை குறிக்கிறது, இது இட்ஸ் டினோட் சம்திங், இது கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறான். அது வந்து இப்போ சில பேருக்கு சரியாக வர்றது. ஆனால் நம்ம என்ன இருக்கோ யதார்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா பஞ்சமகாரம் தான். நம்ம அதுக்கு அணுகல்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லாத சிலது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அதுக்கு பதிலாக அணுகல்பமாக இஞ்சி வச்சுக்கிறோம், அதுக்கு பதிலாக வாருணின்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு திரவியங்களை வச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி அணுகல்பம் வச்சுக்கிறோம். பிரத்யக்ஷம் வச்சுக்கிறவங்களும் இருக்கா. இப்போ கௌளிக்கால் அப்படின்னு சொல்லுவோம். குலமார்க்கத்தில் இருக்கிறவா எல்லாம் கௌளிக்கால் எல்லாமே பிரத்யக்ஷம் தான் வச்சு பூஜை பண்ணுவாள். இது பிரத்யக்ஷம் இல்லாமல் அணுகல்பம் வச்சு பூஜை பண்ணுறவாளும் இருக்கா. அப்புறம் இப்போ நம்ம மார்க்கத்தில் 2 மார்க்கம், இப்போ வாம மார்க்கம்னு சொல்கிற மாதிரி இது தட்சிண மார்க்கம்னு, இது 2க்கு மெயின் பிரிவு பார்த்தீங்கன்னா பரசுராம கல்பசூத்திரம்னு ஒன்று இருக்குது. பரசுராம கல்பசூத்திரம் படி எந்த ஃபாலோ பண்ணினாலும் அது எல்லாமே வாமாச்சாரம் தான். இன்னொன்று துர்வாச கல்பம்னு இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பூஜை பண்ணுற விதானங்கள் எல்லாமே வந்து துர்வாச கல்பம். துர்வாச கல்பத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து கிழக்க பார்த்துருப்பாள், நம்ம பூஜைக்கன் வந்து வடக்க பார்த்துருப்பான், இப்படி பூஜை பண்ணுவோம். அம்பாள் இங்கே இருப்பா, இப்படி பூஜை பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும்.
பரசுராம கல்பத்தில் இப்போ கேரளாவில் பார்த்துருப்பேன், மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நேர உட்காந்து எப்படி பூஜை பண்ணுவா. இதுதான் முக்கியமான வித்தியாசம். அதே நேரத்தில் அவளுக்கு வந்து இப்போ சௌபாகிய சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை பேஸ் பண்ணி தான் துர்வாச கல்பம்னு பேர் அதுக்கு. அதை வச்சு தான் அவள் பூஜை முறைகள் எல்லாமே இருக்குது. அவளுக்கு இந்த வாமாச்சாரம் இதெல்லாம் அந்த பழக்கம் இல்லாமல் இருக்குது. இந்த பக்கம் சவுத் சைடில் இருக்கிற முக்கால்வாசி வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணுறான், தட்சிணாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணுறான். ஸோ வடக்க தான் கௌளாச்சாரம் இருக்குது. இன்னொன்று இந்த ஆச்சாரங்கிறது வந்து அவளுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது, அவளுடைய குரு மண்டலங்களை பொறுத்து இருக்குது. இப்போ என்னோடய குருநாதர் வந்து இப்போ அவர் கௌள மார்க்கமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து என்னோடய தகுதியை பார்த்து அவர் நீ வந்து இதை மட்டும் வச்சுக்கோ போகிறோம் அப்படின்னு கொடுப்பார். அப்போது ஒவ்வொருத்தருடைய அதிகாரியை பார்த்தும் இந்த ஆச்சாரம் மாறும். அதை தவிர கொஞ்ச நாள் கழித்து ஸ்வேச்சாச்சாரம்னு ஒன்று சொல்கிறான். ஸ்வேச்சாச்சாரம் தன்னுடைய இச்சைப்படி பண்ணக்கூடிய ஆச்சாரம் அப்படின்னு ஒரு ஆச்சாரம் சொல்கிறான். இது எதுக்குமே அடங்காது. கௌளாச்சாரமும் இல்லை, வாமாச்சாரமும் இல்லை, தட்சிணாச்சாரமும் இல்லை, ஸ்வேச்சாச்சாரம் இருக்கு. பொதுவாக இந்த வாமாச்சாரம் தட்சிணாச்சாரத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் பார்த்து ரைட் ஹேண்ட் பார்த்து அப்படின்னு ரைட் ஹேண்ட் பார்த்துன்னா அது இங்கிலீஷ்காரா சொல்கிற வார்த்தை. அது வாமம்னா லெஃப்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ வாமஹஸ்தம் வந்துருத்தினாலே அது வந்து வாமாச்சாரம் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா. ஏன்னா எந்த இதுவுமே நம்ம இடது கை பழக்கம் வச்சுக்கிறது இல்லை. அதாவது இந்த ஸ்ரீவித்யை பொறுத்த வரைக்கும் இந்த இடது வலது அப்படிங்கிற எந்த பேதமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். இந்த பூஜையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அம்பாளோட இதில் நிஷித்தம்னு ஒன்று கிடையாது. இது கிடையாது, இது வேண்டாம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பகல் ராத்திரி எப்போ வேணால் பூஜை பண்ணலாம், எப்போ வேணால் தியானம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு 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 ஃபார்மேட் வச்சுருக்கா. அந்த ஃபார்மேட் வந்து சாமான்யமாக இருக்கிறவாளுக்கு அந்த ஃபார்மேட் படி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது மீறி போகிறா சில பேர். அதாவது மீறி போகிறான்னா அந்த இதை தாண்டி அந்த ஒரு ஞானம் வந்த நிலையில் இருக்கிறவாளுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ இந்த பஞ்சமகாரத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு இது இருக்குது. இப்போ பஞ்சமகாரப்படி தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பெண்கள்லாம் அவளை பூஷிக்க முடியாது. இல்லை, பெண்களுக்கும் பஞ்சமகாரத்தில் எல்லாத்துக்குமே அதிகாரம். ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து ஸ்ரீவித்யா பூஜையில் ரொம்ப முக்கியமான அதிகாரம் கொடுத்துருக்கு. அவளுக்கு பூஜை இல்லாமல் இல்லை, அவள் தான் யோகினிகள்னு சொல்கிறோம். யோகினிகள், யட்சினிகள் இந்த மாதிரியான ஒரு வரிசையில் வரதான். பட் நம்ம உங்களுக்கு பஞ்சமகாரம் அந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து வாய்ப்பு இல்லை இல்லையா? இல்லை வாய்ப்பு இல்லைன்னு அதான், அதனால தான் அணுகல்பங்கள்னு வந்திருக்கு பின்னாடி. அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதான் இன்னைக்கு அது யாராளுக்கு அதிகாரம் இருக்கோ, அதிகாரம் இருக்கிறவா எல்லாரும் பிரத்யக்ஷம் வச்சுட்டு இருக்கா, அதிகாரம் இல்லாதவா எல்லாம் அணுகல்பம் வச்சுட்டு இருக்கா. அணுகல்பம்னா நீங்கள் பிரதிநிதி, பிஹாஃப் ஆஃப் தட் அப்படிங்கிறது தான் அணுகல்பம்னு சொல்கிறோம். பெண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம்னு சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டுறோம். ஸோ இப்படி தந்திரத்தில் வந்து பஞ்சமகாரத்தை பற்றி, அது தவிர நீங்கள் அந்த கௌலஞான நிர்ணயம் அப்படின்ற சில புஸ்தகங்கள்லாம் இன்னும் விஸ்தாரமாக இந்த மைதுனத்தை பற்றிலாம் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் சபையில் பேசவும் முடியாது, பர்சனலாகவும் பேசிக்கிறதுக்கும் அது சரியான விஷயம் இல்லை. அது அவாவா படித்து புரிஞ்சு தெரிஞ்சுட்டாதான் அதோடைய உண்மை தெரியும். இல்லை குருநாதர் தன்னுடைய குரு மண்டலத்தில் குருநாதர்கிட்ட மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ வசதியான விஷயம். நம்ம வந்து பீபத்சமாக பார்க்கக்கூடிய விஷயம், அருவருப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே அதில் வந்து அப்படி ஒரு பூஜனீயமான விஷயமாக வச்சுருக்கா. அது ரொம்ப படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு. பொதுவாகவே இப்போ நம்ம இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரியும் சரி, நம்ம கேட்குறவாளுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம எந்த ஒரு மந்திரங்களாகட்டுமே, மந்திரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நம்ம வந்து சொன்னாலுமே கூட அதை வந்து சொல்கிறவாளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன் இருக்கோ அதே மாதிரி அதெல்லாம் அதை பற்றி கேட்குறவாளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வசதியான பலன் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஸ்ருதி ஸ்மிருதி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி வந்து லலிதையை பற்றி நம்ம வந்து சொன்னோம்னா அதை கேட்டுகிட்டே இருக்கலாம், அதுக்காக காலகாலமாக கேட்டுகிட்டே இருக்கலாம். லலிதையை பற்றி சொல்லுங்கள். லலிதா பரமேஸ்வரிங்கிறதுனா தசமகா வித்தியில் முக்கியமான வித்தியை லலிதா பரமேஸ்வரியை தான் எல்லாருமே இன்றைக்கி எந்த அம்பாள் காமாட்சி மீனாட்சின்னு எங்கே போனாலும் நம்ம அந்த லலிதையை தான் நம்ம வழிபாடாக வச்சுன்னு இருக்கோம். அந்த லலிதைக்கு அவளுடைய ரூபத்தை பார்க்கும்போது 4 கைகள் இருக்குது. பொதுவாக பாஷம், அங்குஷம், இக்ஷுபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பு இதெல்லாம் தான் கையில் வச்சுன்னு, இந்த பக்கம் பஞ்சபானம்னு வச்சுட்டுருக்கா. இக்ஷுதண்டம் பஞ்சபானம் அப்படின்னு 5 பானங்கள், பஞ்சபானங்கள்லாம் வச்சுட்டுருக்கா. ஸோ இவளையே தான் வந்து காமேஸ்வரின்னு சொல்கிறோம். காமேஸ்வரி அப்படின்னு இவரை வந்து காமேஸ்வரனோட பிரிக்காமலே தான் வச்சுட்டுருக்கா பூஜையில். இவ எது மேலே உட்காந்துருக்கான்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து 4
ஒரு பலகா, அந்த பலகாவில் வந்து கீழே 4 தூண் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் அப்படின்னு 4 பேர். மேலே வந்து சதாசிவனை பலகையாக போட்டுண்டு அது மேலே வந்து லலிதா பரமேஸ்வரி உட்காந்துருக்கா. காமேஸ்வரனோட அவளுடைய காமேஸ்வரனுடைய மடியில் உட்காந்துருக்கிறதாகவும் அது மாதிரியும் சொல்கிறது உண்டு. ஸோ இதை கீழே இருக்கக்கூடிய 5 பேரை பஞ்ச பிரேதம் அப்படின்னு சொல்கிறான். பஞ்ச பிரேதம்னு சொல்கிறா, பஞ்ச பிரம்மம்னு சொல்கிறான், பஞ்ச சூன்யம்னு சில இடங்களில் சொல்கிறது. இந்த பஞ்ச பிரம்மத்துக்கு மேலே இவ உட்காந்து, ஏன்னா ராணியோன்னு அந்த ஆட்சி அப்படி பண்ணின்னு இருக்கா. ஸோ இவளுடைய ரூபந்தான் இந்த ரொம்ப முக்கியமான லலிதோபாக்கியானத்தில். லலிதையை பற்றி படிக்கணும்னா லலிதோபாக்கியானம் படிக்கணும். 40 அத்தியாயம்தான். அதில் முதல்ல ஆரம்பித்து எல்லாம் காஞ்சிபுரம் காமாட்சியை தான் அப்படி சொல்லியிருக்கு. காஞ்சிபுரம் காமாட்சிக்கு தான் வந்து முதல்ல தசரதர் வந்து புத்திரன் வேணும்னு ஆசைப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு தான் வரார். அங்கே வந்து அம்பாளை வழிபட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தினால அப்புறம் அவருக்கு புத்திரோத்பத்தி ஏற்படுறது. இந்த சரித்திரங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ அந்த மாதிரி லலிதோபாக்கியானம் அங்கே அந்த கதை முதல்ல சொல்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா இதில் நடுவில் ஒரு விஷயம், இங்கே ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா ஏதோ ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு ராமர் வந்து வடநாட்டு இது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. பட் ராமர் வந்து இங்கேயே பார்த்தோம்னாக்கா இந்த காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இங்கே கோயம்பேடுலேயே வந்து பார்த்தோம்னா கோயம்பேடு சரௌண்டிங்ஸில் அவர் சீதாதேவியை தேடும் பொழுதும் சரி, சீதாதேவி கிடைச்சதுக்கப்புறம் சீதாதேவி ப்ரெக்னெண்ட்டாக லவகுசாக இருக்கும் பொழுதும் பூஜித்த கோயில்கள் எல்லாமும் இங்கே இருக்குது வச்சுக்கோங்களேன். மார்க சகாயேஸ்வரர் கோயில் இருக்குது, குருங்காலீஸ்வரர் கோயில் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு பெருமாளையும் வந்து லவகுஷா தரிசனம் பண்ணியிருக்கிற மாதிரியான லவகுஷாவா குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அது மாதிரி இங்கே அந்த மாதிரியான ராமர் வந்து போன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய சாதாரணமாக நம்ம வந்து நிரூபிக்க முடியும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ லலிதையோடைய முக்கியமான கதை அப்படின்னு சொல்லும்போது பண்டாசுர யுத்தம். அந்த பண்டாசுர யுத்தத்துக்கு தான் லலிதையை வந்து விஸ்தாரமாக அந்த கதைகள் லலிதோபாக்கியானத்தில் வருது. எப்படி அவள் சண்டை போட்டால், அந்த யுத்தம் எப்படி நடந்தது, திரிபுராசுர சம்ஹாரம் எப்படி நடந்தது, இது எல்லாத்துலேயுமே லலிதையோடைய பங்கு இருக்கும். அதில் அந்த பண்டாசுர யுத்தத்தின் போது தான் வந்து தன்னுடைய ஹிருதயத்திலேருந்து வெளிப்படுறா பாலா திரிபுர சுந்தரி. இதே திரிபுர சுந்தரியை 3 திரிபுராவாக வந்து தந்திரசாஸ்திரம் சொல்கிறது. குழந்தையாக இருக்கும் பொழுது பாலா திரிபுர சுந்தரி, யௌவனமாக இருக்கும் பொழுது மகா திரிபுர சுந்தரி, அப்புறம் உக்ரஸ்வரூபமாக இருக்கும்போது திரிபுர பைரவின்னு சொல்கிறார். அவளையும் சுந்தரியாக சொல்கிறார். இந்த 3 திரிபுராவை பற்றி தந்திரத்தில் சொல்கிறது. அதில் இந்த பாலா தான் வந்து இவருடைய பண்டாசுரனுடைய பையன், அவனோட சண்டைக்கு போகிறான். அந்த யுத்தத்தை பற்றி குழந்தை அந்த யுத்தத்தை பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு காவியங்களில் வர்ணிக்கிற மாதிரி ஒரு தந்திரசாஸ்திரம் அப்படி வர்ணிக்கிறது. அந்த யுத்தத்தை வர்ணிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கணும். அவள் சண்டைக்கு போகிறா, இவளுக்கு மனசு இல்லை லலிதைக்கு. ஐயோ நீ உன் குழந்தைய நான் எப்படி அனுப்புவேன், இப்படிலாம் வந்து ஒரு லீலை, அம்பாளுடைய லீலைகளை சொல்லும்போது சொல்கிறேன். நான் எப்படி அனுப்புவேன் குழந்தைய, நீ சின்ன குழந்தையா இருக்கேம்மா, நீ எப்படிம்மா சண்டைக்கு போவேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று பண்டாசுர பண்டபுத்திரன் நான் போயிட்டு பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம ஹரிஷிதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம். அந்த லலிதோபாக்கியானத்தோடைய ஒரு கதையுமே ஒரு வரியாக அழகாக சொல்லிட்டு போகும் லலிதா சஹஸ்ரநாமம். அதில் போய் சண்டை போட்டு அந்த பண்டபுத்திரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தால் அந்த அவளுக்கு பாதுகாப்பாக இவளுடைய ரதத்துக்கு பக்கத்தில் இங்கே கிரிச்சக்கர ரதம், இந்த பக்கம் மாதங்கியோட ரதம், 2 ரதமும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக 2 ரதம் போகிறதான். அது அப்படியே நீங்கள் படிக்கும்போது அந்த ஃப்ளோ அழகாக போகும் அந்த ஸ்டோரி. அப்படி போகும்போது அம்பாள் பாலா திரிபுர சுந்தரி சம்ஹாரம் பண்ணுறா. அவனை சம்ஹாரம் பண்ணோடனே வாராகிக்கு இருப்பு கொள்ளலையாம், இறங்கி ஓடி வந்து கட்டிக்கிறா. இது அப்படியே இருக்கு லலிதோபாக்கியானத்தில், அப்படியே இருக்கு. ஓடி வந்து கட்டி உச்சி மோந்துக்கிறா. அப்புறம் கூட்டிகிட்டு போய் அம்பாள்கிட்ட போய் காமிக்கிறா, அந்த மாதிரி லலிதை கிட்ட இந்த மாதிரி பாலை அப்படிலாம் பராக்கிரமம் பண்ணா அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி பாலையோடைய இது வந்து லலிதோபாக்கியானத்தில் சொல்கிறது. அதே மாதிரி மகாகணபதியோடைய ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு லலிதோபாக்கியானத்தில் அவருடைய பிரபாவமும் சொல்கிறது. உங்களுக்கு திரிபுராவதத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பில் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்ட்டு அவர் தான் பண்ணினார். அப்புறம் தான் அவர் மகாகணபதியை ஸ்மரணம் பண்ணி தான் அப்புறம் வண்டி கிளம்பித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து அவன் என்ன பண்ணுறான், பண்டாசுரன் என்ன பண்ணுறான், ஒரு யந்திரம் தயார் பண்ணுறான். அதுக்கு பேர் வந்து பின்ன யந்திரம்னு சொல்லி அந்த விக்ன யந்திரம்னு சொல்கிறான். அந்த யந்திரத்தில் ஒரு தேவதைகள் நம்ம என்னென்ன இப்போ ஒரு யந்திரம் எழுதினோம்னா அஷ்டதிக்கில் வந்து அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்டமாத்திரிகைகள் இதெல்லாம் பண்ணுவோம். அவன் ஆலசியம், குரோதம், லோபம், மோகம், மதம் இதெல்லாம் ஒரு தேவதைகளாக உருவாக்கி அந்த ஒரு இடத்துல புதைச்சி வச்சுடுறான் அந்த யுத்த காலத்தில்.
யுத்த காலத்தில் இவெல்லாம் யுத்தத்துக்கு தயாராகி போயின்னு இருக்கா. லலிதையோட பரிவாரங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பரிவாரங்கள்லாம் திடீர்னு ஒருத்தரை பார்க்குறா. ஒவ்வொருத்தருக்கு சோம்பல் தனம், ஒருத்தர் தூங்குறா, வேதனம் பண்ணுறது ஒருத்தருக்கும் புரியல. ஒருத்தர் வந்து லலிதையை பார்த்து கேட்குறா, நான் எதுக்கு உங்களோட சண்டை போடணும், நீனும் அம்பாள் தான் நானும் அம்பாள் தான், உனக்கு எதுக்கு நான் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அம்பாளுக்கு புரியல, என்ன ஆச்சுன்னே புரியலை அப்படின்னு. அப்புறம் கணபதியை ஸ்மரணம் பண்ணுறா. பண்ணோன்னு மகா கணபதி அங்கேருந்து வர்றார். அங்கேருந்து வந்து தேடி கண்டுபிடிக்கிறார். பண்ணி அந்த விக்ன யந்திரத்தை எடுத்து உடச்சி போடுறார். மகா கணேஷ நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா அப்படின்னு அந்த விக்ன யந்திரத்தை உடச்சி போடுறார். அப்புறம் அம்பாள் பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணான்னு சரித்திரம். அதனால லலிதையோட சரித்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. யோகிக்காவும் வந்து எல்லாருமே வந்து லலிதையை வந்து உபாசனை பண்ணாதவா யாருமே கிடையாது. அது மாதிரி யோகிகளுக்கு வாலை தான், நம்ம தமிழில் வாலை அப்படின்வா, வாலை பெண் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 3 அக்ஷரம் இருக்கக்கூடிய அவளுடைய மந்திரத்தை தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் முதற்கொண்டு ஐயும் கிளியும் அடையுடன் சௌவம் அப்படின்னு பாலையோட மந்திரத்தையே தான் அப்படியே திருப்பி சொல்லியிருக்காரு அதில். அதனால் பாலா ஐம் கிளீம் சௌஹு அப்படிங்கிற அந்த மந்திரத்தையே தான் அதில் சொல்லியிருக்கார். அதோட அடுத்த லெவல் சொல்லும்போது அந்த பஞ்சதசாட்சரின்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரமுடைய மந்திரம் இருக்குது. அதுக்கு மேலே சொல்லும் பொழுது இன்னொரு சில இது 3யுமே ஒரு கூட்டங்கள் 3 கூட்டமாக வச்சுட்டு 16 அக்ஷரம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி ஷோடசம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோடசின்னு மந்திரம் கொடுக்குறா. ராஜ்யம் இன்னொரு ஷோடசின்ற பேரும் இருக்கு அவளுக்கு. ஆமாம், 16 கலைகளை உடையவள் அப்படிங்கிறதுனால ஷோடசின்னு பேர். இன்னொன்று அந்த ஷோடசாட்சரிங்கிற மந்திரத்துக்கு என்ன பிரசித்தின்னா ராஜ்யம் தேயம் சிரோதேயம் நதேயம் ஷோடசாட்சரி. ராஜ்யத்தை கேட்டால் எழுதி கொடுத்துரு, தலையை கேட்டான்னா வெட்டி கொடுத்துரு, ஆனால் ஷோடசியை கொடுக்காத அப்படின்னா. கொடுக்காதன்னா என்ன அர்த்தம்னா அவன் அதிகாரியான்னு பார்த்து கொடு அப்படின்னு இருக்கிறவனுக்கு கொடு. ஏன்னா அந்த அளவுக்கு யோக்கியத்தை இருந்தால் தான் லலிதையை உபாசனை பண்ண முடியும். லலிதையை யார் உபாசனை பண்ணலான்னா பரமேஸ்வரனை தவிர வேறு யாரும் லலிதையை உபாசனை பண்ண முடியாது. சாமானியர்களால் உபாசனை பண்ணவே முடியாது. அதனால தான் நம்மளே ஒரு பூஜைக்கு லலிதோ பூஜைக்கு நவாவரண பூஜைக்கு போகிறோன்னா நம்மளுக்கு வந்து நியாசங்கள்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா சிவோஹம் இதி அப்படின்னு நம்மளே சிவோஹம் அப்படின்னு ஸ்மரணை பண்ணிட்டு நம்மளே சிவனாக பாவிச்சுண்டு அந்த சிவன்னா அந்த சக்திக்கு பூஜை பண்ண முடியும். அதனால் அப்படி வச்சுருக்க ஒரு பூஜா கல்பத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப. அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகாமேரு அந்த நவாவரண பூஜைக்கு பண்ணுறவா பெரும்பாலானவாளை பார்த்துருக்கோம். நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா அப்படியே அவளுடைய தோற்றமே அம்பாளோட தோற்றம் மாதிரியே இருக்கும். அவளோட நடவோட பாவனை, அவளுடைய அங்க அசைவு. இங்கே வந்து நம்ம வேற ஒருத்தர் பண்ணி அவருக்கு இப்போ ஸ்னோமோர் அவர் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் திதிநித்யாவை பற்றி எழுதியிருக்கார். திதிநித்யாவோட அந்த டைமில் வந்து திதிநித்யா யந்திரம் வந்து திதிநித்யாவுக்கு உண்டான யந்திரமே எங்கேயுமே ரெடிலி அவைலபிளாக இல்லை இதில் இன்டர்நெட்டில். ஸோ அப்போ திதிநித்யா யந்திரம் நம்ம வந்து முறைப்படி பண்ணினோம், நம்மளே பண்ணி எல்லாம் பண்ணி திதிநித்யா பூஜை இங்கே வந்து ஒரு 16 நாளைக்கு பண்ணித்து அவள் வந்து பண்ண பார்த்தோம்னா பரணிதரன் பேர் அவருக்கு. அப்படியே இதாகவே இருப்பார் அவர். அவர் அந்த சாரி கட்டிட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்தா இப்போ வாராகிக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணும்போது வெத்தலை போட்டுட்டு வாய் சவக்க அப்படி தானே சொல்லியே இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சாரியை கட்டிட்டு இது பண்ணணும், தாம்பூலம் போட்டுக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் மந்திரம் சொல்லும் போதே தாம்பூலம் போட்டுக்கணும். நவாவரண பூஜையில் ஆரம்பத்திலேயே முதல்ல சுரபில வதனஹா அப்படின்னு ஒரு பதம் வரும். வயல வெத்தலை போட்டுட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கலாம். மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறதே வாயில போட்டுட்டு தான். அது மாதிரியான ஒரு விஷயமா இங்கே ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணினோம். பண்ணிட்டு அந்த யந்திரங்களுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணி இங்கே ஒரு 10-15 நாள் பண்ணோம். அதனால அப்படி அம்பாளோட பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணும்பொழுது அப்படியே அவளோட தோற்றம் அப்படியே ஃபுல்லாகவே அம்பாள் உள்ள வந்துடும். யத்பாவம் தத்பவத்தின்னு அந்த மாதிரி வந்துடும். அந்த எந்த தேவத்தையை உபாசனை பண்ணுறோமோ அந்த தேவத்தையினுடைய அதுக்கு சாமீபியம்னு பேர், சாரூபியம்னு சொல்லுவோம். அந்த ரூபம் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா அந்த பாவத்திலேயே இருக்கான் இன்னும். அதனால அதுக்கு உண்டான இது கிடைக்கும். இப்போ நம்ம பூஜைன்னு பண்ணுறோம்னா என்ன பூஜை யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து தான் அந்த சக்தியை எடுத்துட்டு இந்த சக்தியை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து அந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது இங்கே இருக்கிற பிராணனை தான் பிரதிஷ்டை பண்ணுறோம். பண்ணி அந்த பூஜை முடிச்சுட்டு திருப்பி அந்த உள்ள வாங்கிக்கும். அதாவது இப்போ மணிப்பூரத்துலேருந்து அநாகதம் வழியாக வெளியில் போகிற மாதிரியான முழுக்க மூலாதாரத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம சுத்தி பண்ணிக்கணுங்கிறது தான் பூத சுத்தின்னு வச்சுட்டு இருக்கா. பூத சுத்தினால வந்து ஒவ்வொரு தடவை ஏன் வந்து கடைசி ஜென்மா தான் வந்து இந்த ஜென்மா யார் ஒருவன் லலிதோபாசகனோ அவனுக்கு இது கடைசி ஜென்மான்னு சொல்லியிருக்கு. யார் லலிதையை பூஜை பண்ணலாம் அப்படின்னா எவனுக்கு இந்த ஜென்மா கடைசியோ அல்லது எவன் ஒருவன் பரமேஸ்வரனோ அவனுக்கு மட்டும்தான் லலிதைக்கு உபாசனை பண்ணுறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்கிறது.
எப்படி அப்படின்னு நான் குருநாதர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், எப்படி அவன் கடைசி ஜென்மான்னா இது இன்னும் அவனுக்கு பல ஜென்மாக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பூத சுத்தின்னு ஒரு கிரியை பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், தியானம் பண்ணி இங்கேருந்து அதை நம்மளோட சக்தியை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை காற்றுனால் உலர்த்தி நெருப்புனால் எரிக்க வச்சு அப்புறம் வந்து விசேஷமாக அந்த அமிர்தமானது விழற மாதிரி பண்ணி அதுலேருந்து ஒரு சரீரம் உற்பத்தி ஆகிற மாதிரி பாவனை பண்ணி அந்த சரீரத்தை திருப்பி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே கூட்டின்னு போகிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவன் இறந்து பிறக்கிறான். ஒவ்வொரு தடவையும் அந்த பூத சுத்தி பண்ணும்போது இறந்து பிறக்கிறதுனால ஒரு ஜென்மா அவனுக்கு முடியறது. அப்படின்னால எத்தனையோ ஜென்மாக்கள் இன்னும் அக்குமுலேட்டாக இருக்கக்கூடிய ஜென்மாவை எல்லாத்தையும் வந்து இந்த பூஜைகள்னால பண்ணிடுறோம். அந்தே ஸ்ரீவித்யோபாசகோ பவேத் அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அந்தே ஜென்மனி ஸ்ரீவித்யோபாசகோ பவேத் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது புவனேஸ்வரி. புவனேஸ்வரியை பற்றி சொல்லும்போது லலிதைக்கும் புவனேஸ்வரிக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ரூபத்திலையா இருக்கட்டும் இதுலையா இருக்கட்டும். இப்போ காளிக்கு தாராவுக்கும் எப்படி ஒரு சாமீபியம் இருக்கோ அந்த மாதிரி புவனேஸ்வரியோடைய மந்திரம் தான் நமக்கு ஷோடசிக்கே வருது. ஏன்னா புவனேஸ்வரியுடைய மந்திரம் தான் வந்து உங்களுக்கு சாக்த பிரணவம்னு அவளுடைய மந்திரத்துக்கு ஏகாட்சர மந்திரம் புவனேஸ்வரிக்கு. புவனேஸ்வரியுடைய ரூபம் வந்து அதே லலிதை மாதிரியே இருப்பா, சிகப்பு வஸ்திரங்கள் கட்டின்னு இருப்பா. அவளை சரித்திரம்னு சொல்லும் பொழுது சூரியன் வந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறார், சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார். எல்லா லோகங்களையும் சிருஷ்டி பண்ணும்பொழுது எல்லா லோகத்திலையும் இந்த புவனேஸ்வரியானவள் வியாபிச்சிருக்கா. அப்படிங்கும்போது அவளை புவனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புவனாங்கிறது அந்த பதம். புவனம்னா உலகம், அதான் புவனத்தை ஆளும் ஈஸ்வரின்னு எடுத்துக்கணும் புவனேஸ்வரிங்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் அவள் வந்து சந்திரனுக்கு உண்டானவளாக இருக்கா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவளுக்குமே வந்து இந்த மேரு நவாவரண பூஜை வந்து ரொம்ப இதாக பண்ணுவாள். ஆமாம், அவள் அந்த சாக்த பிரணவம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னொன்று கேட்டேன்னா சாக்தாளுக்கு இப்போ கானாபத்தியம்னு ஒரு மார்க்கம் இருக்குது, தரிசனங்கள்னு சொல்லுவோம். கானாபத்தியத்துக்கு வந்து கணபதி வந்து தேவதை, சௌரத்துக்கு சூரியன் தேவதை. அப்படி சொல்லும் பொழுது இவளை வந்து சாக்தத்துக்கு வந்து புவனேஸ்வரியை தான் தேவதையாக சொல்லியிருக்கு. லலிதையை சொல்லலை. சாக்தத்துக்கு தேவதை யாருன்னா புவனேஸ்வரி தான். அது இவளை வந்து சுந்தரி குலம் காளி குலம்னு அவள் தனித்தனியாக எல்லாம் இருக்கா மாதிரி இவளை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த சாக்தத்துக்கு ஒரு தேவதைன்னு சொல்லணும்னா புவனேஸ்வரி சொல்லணும். அப்படி ஒரு புவனேஸ்வரி ஆராதனை பண்ணிட்டு நம்ம புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய புவனேஸ்வரி சமஸ்தானமாக வச்சுட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பெரிய இதுவாக வச்சுட்டு இருக்காவா. புவனேஸ்வரியோடைய விஷயம் பார்த்தோம்னாக்கா நமக்கு பிரணவத்தை வந்து நிறைய மந்திரங்கள் நம்ம சம்பிடிதமாக போடுற பழக்கம் இருக்கு பிரணவத்தை. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த நீங்கள் சாக்த பிரணவம்னு சொல்கிற இவளுடைய மந்திரத்தை தான் நம்ம வந்து இவளுக்கே நம்ம திரிபுர சுந்தரிக்கே சம்பிடிதமாக போட்டு தான் பண்ணுறோம். அது ரொம்ப ஒன் ஆஃப் த மெயின் விஷயமா அதை பார்க்கணும் இல்லையா. நம்ம புவனேஷி அப்படின்னே பேர் அந்த மந்திரத்துக்கே வந்து அந்த ஏகாட்சரத்துக்கே புவனேஷினே பேர். அந்த சாக்த பிரணவத்துக்கு புவனேஷி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ மகாவித்யைகள்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் இவளுக்கு வந்து சரித்திரங்கள் நிறையா இல்லையே தவிர இவளுக்கும் வந்து சஹஸ்ரநாமங்கள் அவ்வளவு திரிஷதியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே புவனேஸ்வரிக்கு இந்த மற்ற தேவதைகளுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே இவளுக்கு ஸ்தோத்திரத்துலேருந்து எல்லாமே ரொம்ப விஸ்தாரமாகவே இருக்குது. தந்திரத்தில் கிடைக்கிறது. புவனேஸ்வரியை ஆராதனை பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டத்தை கொடுக்கும். அது இந்த நவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வித்தியை அழகாக ஆராதனை பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி புவனேஸ்வரிக்கும் இன்னும் நிறைய ஆவரண தேவதைகள்லாம் இருக்குது. இப்போ லலிதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக வந்து அங்கோபாங்க பிரத்யங்க தேவதைகள்னு சொல்லுவோம். ஒரு அங்க தேவதை இருப்பாள். அந்த அங்க தேவதைக்கு ஒரு அங்க தேவதை, அவளுக்கு ஒரு அங்க தேவதை. அப்படி பார்க்கும்போது லலிதைக்கு அங்க தேவதை வந்து யோகபாலான்னு ஒரு அம்பாள் இருக்கா. நவாக்ஷரி பாலான்னு பேர் அவளுக்கு. 9 அக்ஷரமுடைய பாலா, யோகபாலா. அப்புறம் இன்னொரு உபாங்க தேவதை வந்து அன்னபூர்ணா. பிரத்யங்க தேவதை வந்து அஸ்வாரூடான்னு பேர். அஸ்வாரூடா 3 பேர் இருப்பா. ஒவ்வொரு பட் இது வந்து இந்த அங்க தேவதைகள் இப்படி நீங்கள் சொல்கிறேன் இல்லையா. இப்போ இந்த பாலா சொல்கிறது, இந்த பாலாக்கும் நம்ம வந்து திரிபுர சுந்தரிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த அஸ்வாரூடாக்கும் வாராகியுடைய அஸ்வாரூடாக்கும் சம்மந்தம் கிடையாதா? இல்லை, எல்லாமே வந்து எல்லாமே ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் எடுத்துக்கணுமா? இப்படி தான். இப்போ அம்பாளுடைய அந்த அஸ்வாரூடாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை மேலே உட்காந்து ஒரு வாராகியோடதையும் நம்ம வந்து சொல்லுவோம். வாராகிக்கும் அஸ்வாரூடா இல்லை வந்து அஸ்வாரூடா வாராகின்னு பேர் அவருக்கு. அது வந்து என்னன்னா அஸ்வாரூடாங்கிறது சம்ஸ்கிருத பதம். அது உட்காந்து போனதுனால அவள் அந்த பேர் சொல்றோம். ஆமாம், தண்டனாதா வாராகி வார்த்தாளி இப்படிலாம் சொல்ற மாதிரி நம்ம வந்து அஸ்வாரூடான்னு சொல்றோம். ஏன்னா இந்த இடத்துல அஸ்வாரூடானே ஒரு அம்பாள் இவன்.
அவளுக்கு அஸ்வாத் மேலே போனாலும் அவளுக்கு அஸ்வாருடன் போய்ட்டு அந்த அவளும் வந்து இதில் வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில் அஸ்வாருடா திஷ்டிதாஷ்ச கோட்டி கோட்டி பிராவிருதா அப்படின்னு கோட்டி கோட்டி சைன்யத்தோட அவளும் இருக்கா. அவளும் இந்த யுத்தத்துலலாம் பண்டாசுர யுத்தத்தில் வருவா. நக்குலியோட யுத்தம் ரொம்ப நல்லா இருக்கும் லலிதோபாக்கியானத்தில். அவன் அந்த சர்ப்ப பானத்தை போடும்பொழுது நக்குலி வந்து எப்படி போய் சர்ப்பத்தெல்லாம் கட் பண்ணினா அப்படிங்கிறது லலிதோபாக்கியானத்துலேயும் அந்த சரித்திரங்கள்லாம் வருது. இந்த இதில் வந்திருக்கிற அன்னபூர்ணான்னு ஒரு அங்க தேவதை சொன்னேன். அந்த அன்னபூர்ணா அங்க தேவதைக்கும் நம்ம வந்து அன்னபூரணின்னு சொல்றவாளுக்கும் ரெண்டு ஒன்று தான். ஏன்னா இதுலேயும் அதே தான் மமாபிஷதம் அன்னம் தேஹி ஸ்வாகான்னு தான் மந்திரம் விழுது. அதே அன்னபூரணி தான். அதே அன்னபூரணி அங்க தேவதையா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காளின்னு எடுத்துட்டு இருப்போம். இந்த காளி வந்து இங்கே பிராதான்யமா இருக்கும் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அந்த காளி வந்து இன்னொரு தேவதைக்கு அங்க ஒரு கோஷ்டத்துல இருக்கிற தேவதையா இருக்கும். இது ஒரு இது மாறி மாறி இருக்கும். நம்ம அது வந்து எப்படின்னு கேட்டோம்னா இப்போ நம்மளுடைய முக்கியமான தேவதை இதுன்னு வச்சுருக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே அதுக்கு பரிவாரம்னு சொல்லிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதம் சொன்னேன். எப்படின்னா இந்த கோயிலில் சொல்கிறச்ச இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் வந்தது. ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும்னா மேட்ரிக்ஸ்னு அது ரொம்ப காலத்துக்கு முன்னால் வந்தது. அதில் ஒருத்தன் வந்தான்னா அது பல விதமாக பிரிஞ்சு போவான். ஒரே ஃபேஸில் பல்வேறு விதமான இருக்கும் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அது மாதிரி அம்பாள் ஒரே அம்பாள் வந்து பல்வேறு விதமான ஒரு லீலைகளுக்கு பல்வேறு விதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். யார் யாருக்கு எந்தெந்த ரூபத்தில் எப்படி அவ காட்சி கொடுக்கணுமோ, என்ன மாதிரியான ஒரு உபாசனைக்கு எப்படி பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி சக்திங்கிறது அதுதான். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம 4 பேர் காளி, தாரை, திரிபுர சுந்தரியும் புவனேஸ்வரி அம்பாளையும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து பைரவி, அப்புறம் சின்னமஸ்தா, தூமாவதி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 அவதாரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பைரவி மட்டும் பார்த்தோம்னா எந்த ஒரு பிளானட்டுக்குமே சேர்ந்தவ இல்லை. எல்லாரையுமே நம்ம ஒவ்வொரு பிளானட்டுக்கு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து சின்னமஸ்தா அப்படின்னு சொன்னால் ராகுவுக்கு, தூமாவதின்னு சொன்னால் கேதுவுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நம்ம வந்து பகலாமுக்கின்னு சொன்னோம்னா செவ்வாய்க்கு, அப்புறம் வந்து மாதங்கின்னு சொன்னோன்னா சூரியனுக்கு உண்டானவள், கடைசியில் வந்து கமலாத்மிகா அப்படின்னு சொன்னோம்னாக்கா கமலையை வந்து நம்ம வந்து சொல்லும்பொழுது சுக்கரனுக்கு உண்டானவள்னு சொல்லிடலாம். ஆனால் பைரவியை மட்டும் பார்த்தீங்கன்னா திரிபுர பைரவின்னு நீங்கள் போய் சொன்னேன் இல்லை, அது மாதிரி அவளை வந்து லக்னத்துக்கு உண்டானவள். அதாவது பைரவியை வந்து நம்ம வழிபடுறச்சே நம்மளுடைய சுயம் அப்படின்ற ஒரு விஷயம், சுயத்தை இழந்து இருப்பா பார்த்தீங்களா சில பேர். ஸோ அதுக்குண்டான விஷயத்தை திருப்பி கொடுக்குறவா பைரவி அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அடுத்தது நம்ம வந்து இந்த பைரவியும் மற்ற 2 பேரும் பார்க்கலாம் வா. அதுவும் நமக்கு வந்து இந்த சின்னமஸ்தா, தூமாவதி எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். நிறைய விஷயம் வந்து பார்த்தோம்னா தூமாவதி பற்றியும் நிறைய பேருக்கு இந்த சின்னமஸ்தா அவளுடைய அந்த தலையை வந்து எடுத்துட்டு அவளே வந்து எல்லாருக்கும் அந்த கேட்டா அப்படின்ற மாதிரியான கொடுக்குறதா, அந்த ரத்தம் வந்து அந்த கோலத்தை பார்க்குறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்கும், பயங்கர கோலமாக இருக்கும். தூமாவதியும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அவள் வந்து மெதவ கோலத்தில் இருக்கா. ரொம்ப ஒரு மாதிரி தூமாவதியை பார்த்து நிறைய பேர் என்னென்னா மூதேவின்னு சொல்கிறவா இருக்கா. அது வேற இது வேற அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய அதுக்குண்டான கோட்ஸும் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில் நம்ம அதுவும் பண்ணோம். கண்டிப்பாக. நமஸ்காரம்.